மகாநதி சீரியலில் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு, அதையே நெனச்சுக்கிட்டு விஜய்கிட்ட சகஜமா பேசுறது கூட யோசிச்சுட்டு, ரொம்பவே வருத்தப்பட்டு, ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு, ரொம்ப அதிகமா டிப்ரஷன்ல இருக்காங்க காவேரி. இந்த நேரத்தில நம்ம காவேரி என்ன பண்றாங்கன்னா, தப்பான ஒரு முடிவு எடுக்குறாங்க. அதாவது வெண்ணிலாவ கூட்டிட்டு வந்து விஜய் முன்னாடி நிறுத்துறது தான். இந்த பக்கம் நம்ம பசுபதி, ராகினி 2 பேரும் வெண்ணிலாவ எப்படியாவது காவேரி கூட்டிட்டு போய் விஜய் முன்னாடி நிறுத்துறது தான் சரியா இருக்கும். அதுதான் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஆசிரமத்தில, அவளை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வெண்ணிலாவை பார்த்துட்டு அவங்க அங்கே இல்லைன்னதுமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. காவேரி ஏதோ கடத்தி வச்சுட்டு தான் நினச்சிட்டு ரொம்ப கேஷுவலாக தான் ராகினி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போகும்போது தான் கண்டிப்பாக காவேரி அந்த மாதிரி எதுவும் மோசம் பண்ணலை, அவங்க கிட்ட கொடுத்த வாக்கின்படி மனசாட்சியோட வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து விஜய் கூட சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்றது. பட் விஜய் வெண்ணிலாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரே தவிர காவேரியை விட்டுட மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் காவேரி அவரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியம். காவேரி வெளியே போகிறேன்னு சொல்லும்போது விஜய் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.